கோயல், எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவருடைய சந்திப்பின் போது சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் மேலிட பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக சென்னை வந்த அவர் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது இரு தரப்பிலும் பாஜக மற்றும் அதிமுக இரு தரப்பிலும் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்திருக்கின்றனர். சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக இந்த ஆலோசனை நடைபெற்றதாக நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். விவரங்களுடைய நிகழ்ச்சிய சிறப்பு செய்தி வேலுமுருகன், விவரம் என்னென்ன விஷயங்கள் இதில் பேசப்பட்டது? இது ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்கா இல்லை எல்லா நிர்வாகிகளும் பங்கேற்ற ஒரு ஆலோசனை கூட்டமா இருந்ததா? தேவ்பிரின், மிக முக்கியமாக தற்பொழுது வெளிப்படையாக அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை, அதிமுக பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தொடங்கியது அப்படிங்கிறத நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய ட்விட்டர் பதிவு மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான பாஜகவினுடைய நிர்வாகிகள், குறிப்பாக பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் மேக்வால், அது மட்டும் இல்லாமல் நயினார் நாகேந்திரன், எல்முருகன், அரவிந்த் மேனன் உள்ளிட்ட பாஜகவினுடைய தரப்பு நிர்வாகிகளும், அதே போல அதிமுகவை பொறுத்தளவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஒருபுறமும் அமர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறத நேரடியாக தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக லீலா பேலஸ் ஹோட்டல்ல தற்போது சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. அதிமுகவை பொறுத்தளவிற்கு பாஜக கூட்டணியில் இணைந்திருந்தாலும் கூட டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்களை ஏற்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாக தொடர்ச்சியாக அவர்களுடைய தரப்புல தெரிவிக்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக பாஜகவினுடைய தேசிய தலைமை விரும்பக்கூடிய விஷயம் ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் மட்டுமே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிக அளவிலான வெற்றிகளை பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்ற ஒரு வியூகத்தை அவர்கள் தரப்பில் வைத்திருக்கிறார்கள். எனவே இது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் பேசப்பட்டதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போல அதிமுக பாஜகவினுடைய இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதும் ஒரு புறம் இருக்கிறது. பாஜக பொறுத்தளவுக்கு தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கென்று ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை 60 தொகுதிகளை ஒதுக்குங்கள் என்ற அடிப்படையில முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் அதிமுக எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்க போகிறது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அது முதற்கட்ட பேச்சுவார்த்தை, அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுனால விரைவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். தேவபிரியன், வேல்முருகன், இப்ப ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு என்ன? யார் கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்ற இறுதி முடிவை அதிமுக தலைமை தான் எடுக்கும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த விஷயத்தை பாஜக எப்படி அதிமுக கிட்ட கன்வே பண்ண போகுது? அதிமுகவை இதுக்கு எப்படி ஒத்துக்க வைக்க போறாங்க? ஏதாவது பார்கெனிங் அப்படின்ற கெப்பாசிட்டி அப்படின்றது பாஜக கிட்ட இருக்காப்ப? உறுதியாக, அதாவது பாஜகவை பொறுத்தளவிற்கு ஏற்கனவே தேசிய அளவுல அவர்களுடைய கருத்தாக ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பார்வை இருந்தாலும் கூட பைஜன் பாண்டா தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பொழுது அவர் நேரடியாக இந்த பேச்சுவார்த்தையை எடுத்து செல்வதில் பெரும் சிரமம் இருந்ததாக பார்க்கப்பட்டது. 2019 பியூஷ் கோயல் அவர்கள் நேரடியாக அதிமுகவுடன் 5 நாடாளுமன்ற தொகுதிகளை வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய வகையில இடத்தை பெற்று தந்தார். எனவே அவர் ஏற்கனவே பார்கெயின் பண்ணக்கூடிய வகையில இந்த பேச்சுவார்த்தையில திறன்பட்டவர் என்ற ஒரு பார்வை பாஜக தேசிய தலைவர்கள் பார்வையில இருக்கிறது. எனவே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவிற்கு தொகுதி பங்கீடும் சிறப்பாக அமைய வேண்டும். அதே போல டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல பியூஷ் கோயல் அவர்கள் எப்படியாவது முயற்சி செய்வார். அதிமுகவினுடைய பல தலைவர்களை தேர்ந்தவராக பியூஷ் கோயல் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் சொல்லப்படுகிறது. அதற்காகவே பியூஷ் கோயல் அவர்கள் தற்போது கொண்டு வரப்பட்டதாக, குறிப்பாக கடந்த பைஜன் பாண்டா அவர்கள் நியமிக்கப்பட்ட பிறகு ஒரு மாற்றத்தின் அடிப்படையிலே பியூஷ் கோயல் அவர்கள் கொண்டு வரப்பட்டார். இந்த காரணங்கள் தான் சொல்லி தற்போது கூறப்பட நிலையில குறிப்பா ஓபிஎஸ் அவர்களுடைய ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம். கட்சி தொடங்கக்கூடிய ஒரு கருத்து இருந்த நிலையில அப்படிப்பட்ட கருத்தில்லை, அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பதே தன்னுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் சொல்லக்கூடிய நிலையில இன்று அவர் ஒரு முக்கிய ஆலோசனையிலும் ஈடுபட இருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய தரப்புல எப்பொழுது அதிமுக அழைப்பு விடுத்தாலும் அதை ஏற்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனா டிடிவி தினகரனை பொறுத்தளவிற்கு ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொல்றது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற ஒரு டிமாண்டை நாங்க எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற கருத்தை தெரிவிக்கிறார். எனவே இந்த கருத்து தான் தற்பொழுது இந்த கூட்டணிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துகிறது.
எனவே இந்த கருத்தை எல்லாம் முன்னிறுத்தி தான் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய இந்த தேர்தல் அப்படிங்கிறது பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது எவ்வளவு வலுப்பெற போகிறது அப்படிங்கிறது தான் இன்றைய பேச்சினுடைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறோம். விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.